பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். இல்ல இப்போ சமீப காலமாக இப்போ தேர்தல் நெருங்க ஏன்னா இப்போ பார்லிமெண்ட் தேர்தல்ன்றது வேற, அதனால அவங்க கொஞ்சம் கூட்டணியோடு இருந்தாங்க. இப்போ பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ சட்டமன்ற தேர்தல் வரும்போது கண்டிப்பா இவங்க கூட்டணி தொடருமான்றது சந்தேகம் தான். இவங்க கூட்டணி தொடருமான்றது ஒரு சந்தேகம். ஏன்னா பல பேர் இப்போ முன்முணுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே சிபிஐலேருந்து சிபிஎம்லேருந்து எல்லாமே முன்முணுத்துட்டு இருக்காங்க. அவங்க இப்போ ஒரு பழனி முருகர், அதாவது பழனியில் முருகர் மாநாடு நடத்துது. அதுவே சிபிஐ சிபிஎம் பிடிக்கல. ஏன்னா ஒரு 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 மத சார்பற்ற ஒரு நாடு இது, ஒரு மத சார்பற்ற ஒரு மாநிலம். அப்படி இருக்கும்போது ஒரு மதத்துக்கு மட்டும் எப்படி நீங்கள் ஒரு மாநாடு நடத்தலான்றது அவங்களுடைய கேள்வி. இது மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்கள்லாம் கேள்வி. திமுக பார்த்து படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் கோயில். முதல்ல மதத்தை மதிக்க கற்றுக் கொடுங்க. முதல்ல மதத்தை, அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு மதத்தை மதிக்க கற்றுக்கொள்பவர்களாக இருக்கணும். அந்த மதத்தை மதிக்க கற்றுக்கொள்ளாத நீங்கள் இப்போ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் சொல்ற மாதிரி அங்க நடத்துறீங்க, புரியுதுங்களா? இது தமிழ்நாட்டு மக்கள் சொல்ற கருத்து இது. எனவே சனாதன ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அதை மாநாடு நடத்திட்டு பிஜேபியை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு மாநாடை நீங்க பழனியில வச்சீங்க இல்லைங்களா? அது யாருக்கு பிடிக்கல? சிபிஐக்கும் பிடிக்கல, சிபிஎம்க்கும் பிடிக்கல. பிஜேபியோட ஒட்டி உறவாடி அவங்களோட குலவி கொஞ்சி அவங்களோட கட்டி பிடிச்சி அந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் ஒரு பாசமிக்க ஒரு குடும்பமா இன்னைக்கு உருவாயிட்டு அதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா வர சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்களோட கூட்டணியா இருக்கலான்ற ஒரு கருத்து எல்லா விசிக மத்தியிலையும் ஏற்பட்டிருக்கு. அதே போன்று சிபிஎம் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு. அதே போல காங்கிரஸ் மத்தியிலையும் ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில கண்டிப்பா இது தெரிஞ்சுட்டு தான், இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு தான் அதை நேரு சொல்லியிருக்காரு. எனவே அவர் நேரு சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போக போக தெரியுன்ற மாதிரி கண்டிப்பா போக போக தெரியும். இந்த பூவின் வாசம் சொல்ல மாட்டேன், இந்த சேற்றின் வாசம், இந்த பூவின் வாசம் சொல்ல மாட்டேன். இந்த பாட்டு வரல, போக போக தெரியும் இந்த பூவின் வாசம்ன்ற மாதிரி போக போக தெரியும் இந்த சேற்றின் வாசம்ன்ற மாதிரி. இந்த சேத்தினுடைய வாசம், திமுக அந்த சேத்தினுடைய வாசம் கண்டிப்பா அந்த கூட்டணி கட்சிக்கு உணர்ந்திருக்கு. அந்த அடிப்படையில் 2026 நெருங்க அந்த கூட்டணி இருக்குமா, அந்த கூட்டணி நீடிக்குமா, திமுக கூட்டணி கட்சிகள் அதோட தொடருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் நிச்சயமா இருக்கு. ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டு, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியான்றது ஒரு ஜனநாயக நாடு. தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகம். யார் வேணாலும் மாநாடு நடத்தலாம், யார் வேணாலும் கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம், யார் வேணாலும் கொள்கையில பிரகடனம் பண்ணலாம். அப்படி இருக்கிற ஒரு நாடு தான் இந்தியா. அப்படி இருக்கும்போது விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படும்? அதான் இப்ப கேள்வி. விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படும்? அப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது முழுக்க முழுக்க பாதிப்பு யாரு வரும்னா திமுக தான் வரும். அந்த திமுக ஓட்டு விஜய்க்கு போகும் அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்துருச்சு. தேர்தல் நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கருத்து, ஏன்னா நீங்க இப்படி போட்டுறாதீங்க, நீங்க புரியுதுங்களா? அப்போ நான் சொல்றதை வச்சு நான் சொல்ல வருதுன்னா அவங்களுடைய எண்ணம், டிஎம்கேயோட கருத்துன்றது அந்த ஓட்டை நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டை போயிட்டு இருக்கு. இந்த நியூட்ரல் ஓட்டு, திமுக போடுற ஓட்டு, திமுக ஓட்டாக இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்தவரையில் தேர்தல் வரும்போது எப்படி பார்ப்பாங்கன்னா தன்னுடைய வாக்குகளை வீணடிக்க மாட்டாங்க. அந்த வாக்குகள் ஒரு ஆட்சி பிடிக்கல, ஒரு ஆட்சிக்கு எதிராக போடணும். அப்போ ஆட்சி எந்த கட்சி ஆளுது? அப்போ திமுக ஆளுது. அப்போ திமுகவுக்கு மாற்று எப்போ? அதிமுக. அப்போ அதிமுகவுக்கு போட்டால் தான் திமுக ஒழிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு தான் வரும். எனவே இது ஒரு அடிப்படையான விஷயம். ஒவ்வொரு தேர்தலில் நடைபெறுகின்ற விஷயம். அதில் வாக்குகள் சிதறாது. அதாவது எங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் இருக்கு, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. திமுக மேல கோபம் கொண்டவர்கள், திமுகவிலே இருக்கின்ற திமுக மீது கோபம் கொண்டவர்கள் எல்லோருமே 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக தான் வாக்களிப்பார்கள். ஏன்னா அதிமுக தான் ஆட்சிக்கு வரும்னு நினைப்பாங்க. அதனால அவருடைய எண்ணம் என்னன்னா ஆரம்பத்திலேயே விஜய் வளர விடக்கூடாது, நசிக்கணும் அப்படின்னா. ஏன் இந்த பயம்? இந்த பயம் அதனால யாரா இருந்தாலும் வரட்டுமே, களத்துல சந்திப்போமே அப்படின்ற ஒரு தைரியம் திமுகவுக்கு இருக்கா? இல்லை. ஒரு அமைச்சர் வர்றதுக்கு ஒரு ஸ்கூலே லீவ் விடுறதுன்றது
ஒரு கேலி கூத்துறது. பள்ளி கல்வித்துறை ஒன்று இருக்குதானே ஒன்று தெரியல இன்னைக்கு. இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஷீன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமு, அது திட்டம். அந்த திட்டத்தில் வந்து முதல்ல பிப்ரவரி மாதம் போய் கையெழுத்து போட்டுட்டு இப்போ வந்து அந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பள்ளி கல்வித்துறை வந்து இன்னைக்கு ஒரு கவர்னர், ஆளுநர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடு பாடத்திட்டத்தை அகில இந்திய பாடத்திட்டம் தமிழ்நாடு தேவையில்லை. அவங்க அந்த எஜுகேஷன் பொறுத்தவரை நமக்குன்னு பிரத்யேகமான திட்டம். ஆரம்ப காலத்துல புரட்சி தலைவர் அண்ணா காலத்துலேருந்து, புரட்சி தலைவர் காலத்துலேருந்து, அம்மா காலத்துலேருந்து எல்லா காலமும் சரி நம்முடைய வந்து அந்த பாடத்திட்டம்ன்றது ஒரு சிறப்பு. அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஆளுநர் வந்து அதை குறை சொல்கிறாருன்னா எதை வச்சு குறை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கருணாநிதியுடைய வரலாறு அதில் எழுதியிருக்காங்க. ஒரு அறிஞர் பெருமக்கள், ஒரு சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு பெருமகனார்கள், ஒரு வீரர்கள், அதே போன்று தமிழ்நாட்டினுடைய ஒரு மேம்பாட்டிற்காக தியாகம் செய்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து பாடத்திட்டத்தில் இருந்தால் அது நல்ல விஷயம். அதனால தான் அவர் ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரு, அப்படிப்பட்டது இல்லாமல் கருணாநிதி மட்டும் எழுதியிருக்கிறதுனால அவர் வந்து சரியில்லைன்றது. அதான் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அதை ஆய்வு பண்ணக்கூடாத, அதை ஆய்வு பண்ணி எங்கே குறையதோ அது தீர்க்கல. அதில் மூடுறது தான் ஒரே நிலைப்பாடா? அது வந்து ஒரு யாராக இருந்தாலும் செஞ்சுட்டு போவாங்க. அதனால் மூடுறது நிலைப்பாடு கூடாது. எங்களை பொறுத்தவரை வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் ஏன் வந்து பிள்ளைகள் சேரல, அதுக்கான காரணம் என்ன, அதை ஆராய்ந்து அறிந்து அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை வந்து ஒரு மேம்படுத்தி திறந்து அவர்களுக்கு வந்து கல்வி கொடுப்பதும் அரசாங்கத்துடைய ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கணும். ஆனால் அதை விடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சியில் டாஸ்மாக் கடையான திறப்பேன், பள்ளிக்கூடத்தான மூடுன்ற மாதிரி தான் அந்த கொள்கை இருக்கு. இப்போ வேற ஒன்றும் இல்லைல்ல.